நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு இருக்குன்றதை விட இல்லை தான் அதிகமாக இருக்குது. பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வேலை இல்லை அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஃபண்டமெண்டலாக பிறக்கையிலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு தப்பு பண்ணுறோம். அது தப்புன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா போன ஜென்ரேஷன் அதை பண்ணாங்க, நம்ம அவங்ககிட்ட அப்படியே காப்பிடிச்சோம். இதே தான் நம்ம பசங்களுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுத்தம் சோறு போடுதோ இல்லையோ, நம்மளுக்கு ஸ்கில்லு சோறு போடும். ஸோ அதனால் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமியோட இன்ஜினியரிங் பண்டில் அடுத்தது வருது. என்னோட 3ds மேக்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் சாலிட் ஒர்க்ஸ். இது இல்லாமல் அடுத்து சிவில் 3D மேப் 3D AutoCAD வருது, ஃபண்டமெண்டல் டு அட்வான்ஸ்டு. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ரெவிட், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதையும் உட்காந்து பண்ணுவோம். இந்த இயர்க்குள்ளார இதெல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா யூடியூப்ல எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தோட ஃப்ரீ வெர்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் இருப்போம். பல ஜென்ரேஷன் நம்ம பண்ணுற தப்பில் ஃபஸ்ட்டு தப்பு என்ன தெரியுமா? நம்ம லைஃப்பில் எத்தனை வயசானாலும் திரும்பி பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த நாட்களை நம்ம வாழ்றதில்ல. சில பேர் நம்ம கூட இருக்கிறவங்க அந்த வாழவே விடுறதில்ல. இதில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 to 25 years ஆஃப் அவர் லைஃப் தான் நம்ம வெளி உலகத்தை பற்றி கவலையப்பட தேவையில்ல. அந்த வெளி உலகத்தோட ப்ரெஷர் நம்மளை எதுவுமே பண்ணாது. இந்த வீட்டு வாடகை கட்டு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, கார் லோனு, டெபிட் கார்டு, ஆஃபீஸ் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக நம்ம லைஃப் ஆக்சுவலி வாழ முடியும். ஆனால் நம்ம புலங்குற இடத்த பாருங்களேன், ஸ்கூலு, காலேஜ், வீடுன்ட்டு இது 3 போட்டி போட்டுக்கிட்டு யாரு நல்லா டாக்ஸிக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறதை தவிர நம்ம எங்கே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றதே கிடையாது. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கொஞ்சம் புட்சாலியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவனோட பெஸ்ட் போர்ஷன் ஆஃப் லைஃப் அவன் வாழலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்றதே கிடையாது. யாரோ ஒருத்தங்களுக்காக ஓடுறான். சம்டைம்ஸ் அவன் எதுக்குன்னே தெரியாமல் ஓடுறான். என் பசங்கள்ட்ட நான் செக் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கட்டடிச்சிட்டு வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்றது தான். அது இல்லை, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடு ஸ்கூலை விட டாக்ஸிக்காக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பென்சிவான எஜுகேஷன் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதோட பர்பஸ் தெரியறதில்ல அவங்களுக்கு. போய் உட்காந்து நல்லா படி, 100 மார்க்ஸ் வாங்கிட்டு குமாஸ்தா வேலை நல்ல காலேஜில் பெரிய காலேஜில் வாங்கினான்னு, சின்ன காலேஜில் வாங்கினான்னு, எந்த காலேஜில் படித்து 100 மார்க்ஸ் வாங்கினாலும் குமாஸ்தா வேலை கிடைக்கும். பட் அது எதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு எஜுகேஷன் அது கிடையாதுங்க. அம்பானி ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு ஸ்கூல் ஃபீஸ் 1 லட்சம், 10 லட்சம், 10 கோடியா சம்திங், அந்த மாதிரி பல மில்லியன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அங்கே வரவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு சம்பாதிச்சு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கான அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பெரிய நெட்வொர்க் இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு. நம்ம MIT போய் படிக்கிறோம், ஹார்வர்டில் போய் படிக்கிறோம், ஆக்ஸ்போர்டில் போய் படிக்கிறோம் அப்படின்னா கூட இருக்கிற பேரக் ஒபாமா இருப்பாரு, இல்லைனா வேற ஏதாவது ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லை மார்க் ஜுகர்பர்க் மாதிரி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம அங்கே போகிறது இவங்க எல்லாருக்கிட்டையும் நெட்வொர்க்கிங் பண்ணுறது, இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிவிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இவங்க ஒரு வேல்யூபிள் கேண்டிடேட், நானும் என்கிட்ட வா நீ அப்படின்னு சொல்றதுக்கான அங்கே போகிறது. அதை விட்டுட்டு 100 மார்க்ஸ் வாங்கி ஒரு குமாஸ்தா வேலை கிடையாது. மார்க் ஜுகர்பர்க் MIT படிக்கிறப்ப 120 பேர்கிட்ட போய் அந்த ஐடியாவை சொல்லியிருக்கிறார். என் டாமுக்கு வா, இந்த ஐடியா பற்றி நம்ம பேசலாம் என்ற ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. அதில் 28 பேர் வரேன்னு சொன்னாங்க. 14 பேர் வரேன்னு அன்னைக்கு சொன்னவங்களில் கடைசியாக 4 பேர் தான் வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேரும் பில்லியனர்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு காலேஜுக்கு போகிறது, எக்ஸ்பென்சிவான எஜுகேஷன் நீங்கள் கொடுக்குறது அப்படின்றது ஃபார் நெட்வொர்க்கிங். அங்கே போய் எப்படி இருந்தாலும் படிப்பாங்க பசங்க. அதில் நீங்கள் ஆவரேஜாக படிங்க, 100 மார்க்ஸ் வாங்குங்க, அதை பற்றி நோ ஒன் கேர்ஸ். ஏன்னா எனிவே நீங்கள் படித்து வேலை முடிச்சு உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறதா உங்களோட நோக்கம் அப்படின்னா அந்த குமாஸ்தா வேலை எதில் படித்தாங்க. பட் இதை நம்ம நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுல சொல்லிக் கொடுக்குறது கூட கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை படிப்பு அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு ஏன் வேப்பங்காயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிஷின் ஆஃப் எஜுகேஷன்றது ஃபர்ஸ்ட் நம்ம கியூரியாசிட்டியை கொண்டுரும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன கிளாஸ்லாம் ஒரே சத்தமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு காரிடோரில் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் கம்மியாகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன கிளாஸில் இந்த பசங்க விளையாட்டுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே கிளாஸ் போக போக நீ பேசாத, உட்காரு, கையை தூக்கு, பெஞ்ச் மேலே ஏறி நில்லு, கையை காட்டு, அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மிரட்டி அந்த கியூரியாசிட்டியை ஃபர்ஸ்ட் கொள்றது. கேள்வி கேட்குற ஸ்கில்ஸ் அங்கே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பிளைண்ட் ஃபெய்த் மாதிரி அது. ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வரவன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கியூரியாசிட்டி இருக்காது. கேள்வி கேட்கறதுக்கு பயமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பசங்க கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவாங்க, கொஷின் கேட்பாங்க. அதே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் டீச்சர் கொஷின் கேட்டாலும் திரும்பி வேற எங்கேயாவது பார்ப்பாங்க. எஜுகேஷன் 2Dயாக இருக்குங்க. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் போர்டில் ஒயிட் சாக் பீஸில் எழுதணும், இன்னும் அதில் எழுதிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு கேம் விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளிக் பண்ண உடனே நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்த தடவை அதேமாரி நான் பண்ண போகிறது கிடையாது. அடுத்த செகண்ட் நான் சொல்கிறது, அடுத்த செகண்ட் நான் திரும்ப அந்த கிளிக்கை நான் பண்ண போகிறப்ப கொஞ்சம் வேகமாக பண்ணுவோம், இப்படி நவுத்திட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வேற மாதிரி பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு செகண்டில் நான் இன்னும் கொஞ்சம் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்தில் ஐம் கெட்டிங் ஸ்கில்டு. 1 மணி நேரத்தில். பட் நம்ம ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வரோம். ஒரு சிவில் இன்ஜினியர்னு ஒருத்தர் எப்படி போய் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூல எப்படி பேசுறது, வேலை எங்கே கிடைக்கும், சிவில் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் எப்படி பழக்கப்பட்ட இடமாவே இல்லை. ஆக்சுவலி இது ஃப்ரம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோட 4 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆஃபீஸில் போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன், என் காலேஜில் இருக்கனா இல்லை ஆஃபீஸில் இருக்கனான்ற டிஃபரன்சியேஷன் எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அது அப்படியே பழக்கப்பட்ட இடமா இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனல்ன்றது. பட் நம்ம இந்த 2D எஜுகேஷனை வச்சுக்கிட்டு அந்த நாலேஜையும் நம்மளுக்குள்ளார கொண்டு வரதில்லை. ஒரு அப்ளிகபிள் நாலேஜ் கிடையாது. ப்ளஸ் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிறது கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பணம் சம்பாதிக்கிறதே கற்றுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு சொல்லித்தரவங்களுக்கே வந்து ஏர்ன் பண்ண தெரியாது. அதனால தான் இந்த வேலைக்கு வராங்க. ஸோ அவங்க முதல்ல வந்து தே ஹாவ் டு பி ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தென் we know how to make money. ஸோ நம்ம பண்ணுற பெரிய தப்பின் எஜுகேஷன் வந்து இன்னும் 2Dயில் இருக்கிறதுங்க. அதை கேமிஃபை பண்ணும். ஸோ ஏன்னா பசங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் மாறிட்டு இருக்கு. பசங்களுக்கு வந்து தே வாண்டட் இன்ட்ராக்டிவிட்டி, எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணுன்றாங்க. 2D இஸ் நாட் ரெஸ்பான்சிவ். அது வந்து போரிங்காக இருக்குங்க. வெறும் டெக்ஸ்ட், ஒரு ஒயிட் இதில் டெக்ஸ்ட்டை உட்காந்து படிக்கிறது வந்து எதுக்கு இன்னும் அந்த ஃபார்மேட்டில் படிக்கணும்? நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி நான் சொன்னால் நீ கேட்கறதே இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அட்வைஸ் இஸ் ஃப்ரீ. நம்ம அது பொழுதுனிக்கு சொல்லிட்டே இருந்தோம்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to inspire people. டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி கிட்ஸை அட்வைஸ் பண்ணிலாம் மாற்ற முடியாது. தே டோன்ட் டேக் இட். நம்ம வந்து நீங்களே கவனிச்சு பாருங்க. நீங்கள் பேரண்டாக இருங்க, யாராவது இருங்க, சின்ன வயசுலேருந்து வளர்றப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு சில விஷயத்தில் வளர்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து கெட்ட விஷயமா இருக்கும், நல்ல விஷயமா இருக்கட்டும். உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயத்தில், உங்கள் மாமா சித்தப்பா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சில விஷயத்தில் வளர்ப்பாங்க. டீச்சர்ஸும் ஒரு சில விஷயத்தில் வளர்ப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து அந்த பசங்களை வந்து ஆக்சுவலாக பெருசாக இம்பாக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்டாரோ ஒரு ஃப்ரெண்டோ தான். ஒரு டீச்சரோ பேரண்ட்டோ கூட பொழுதுனிக்கு நிறைய நேரம் இருக்கிறவங்க வந்து அவங்களை இம்பாக்டே பண்ணுறது கிடையாது. அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு மேனரிசமோ ஏதோ ஒரு விஷயத்தை பசங்க கற்றுக்கிறது கிடையாது. அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களை இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி நான் படித்து பெரிய ஆகணும் அப்படின்றது யாரும் கிடையாது. அவங்க இன்ஸ்பயர் ஆகிறது வந்து ஒரு மூவி ஸ்டாரையும் பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ரெண்டையும் அவன் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தையும் பார்த்து தான். ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க நம்ம கேட்கறது சொல்கிறத கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுனே அட்வைஸ் பண்ணி கொள்றது அது தேவையே கிடையாது. யூ லிவ் பை அன் எக்ஸாம்பிள், லெட் தம் இன்ஸ்பயர். நெக்ஸ்ட் வந்து லைஃப்பில் இந்தமாரி கிடிப்பெல்லாம் படித்து நம்ம ஒரு வேலைக்கு வாங்கி போய் உட்காந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை மிச்ச லைஃப்பை நம்ம வாழ போகிறது வந்து இன்னொருத்தங்க கூட ஒரு கம்பானியன்ஷிப்ன்ட்டு. பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வெட்டிங் இதெல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணுறோமே தவிர ஈவன் இந்த எக்ஸ்பென்சிவ் வெட்டிங்கில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது வந்து நத்திங் இஸ் பர்சனலுங்க. நான் சின்ன வயசில் வந்து இந்த ரிலேட்டிவ் கல்யாணத்துக்குலாம் போயிருக்கிறேன். அது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. என்னோட ஓன் கல்யாணம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். அதில் இதுக்கு எதுவுமே பர்சனலாக இல்லை. அந்த இடம் எனக்கு பர்சனல் கிடையாது. அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தாங்க. எல்லாம் மெனுக்காக வந்துட்டு போனாங்க. நான் சின்ன வயசில் வந்து ஒரு சில கல்யாணத்துக்குலாம் போகிறப்ப வந்து அவங்க எல்லாரும் வந்து மாதிரி அழகான ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஏன்னா எல்லாரும் வேலை செய்யணும். அங்கே சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாரும் வேலை செய்யணும். ஸோ அப்போ என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு போகிறப்ப நாளைக்கு இந்த 2 கப்பல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிஜமாலுமே ஒரு கன்சர்ன் இருக்கும். நம்ம ஏன்னா உழைப்பை போட்டிருக்கிறோம். நம்ம உழைப்பை போட்டு அவங்க ஒழுங்காக வாழல அப்படின்னா கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் அக்கறை இருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு மொய் கவர் வச்சுட்டு போயிடுறாங்க. சாப்பிட்டோமா, வச்ச காசுக்கு எவ்வளோ நல்ல மீல் இருக்கா, இவ்வளோ காசுக்கு வச்சோமா, ஒரு கிஃப்ட்டை வச்சோமா, கணக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ வச்சாங்க அதே நம்மளும் வச்சிருவோம். இவ்வளோ தான் கணக்கு. ஒரு சொட்டு வேர்வை இல்லாமல் நம்மளை பார்த்துட்டு ஒரு கொடுத்துட்டு ஒரு சிரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பிரிஞ்சோம் வாழ்ந்தோம் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போகுது? ஸோ அதனால் இந்த எக்ஸ்பென்சிவ் வெட்டிங்ஸ் அப்படின்றத விட மேக் இட் பர்சனல். ஆஸ்ட்ராலஜி படி வந்து ஜாதகம் ஜோசியம் படி வந்து நான் நல்ல பேரா பார்க்குறேன் அப்படின்றத விட லைஃபுக்கு நல்ல கம்பெனி நான் பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக கூட நடந்த இன்சிடென்ட், திருப்பூரில் நடந்த இன்சிடென்ட், இது எல்லாமே பாருங்கள். ஒன்று பணத்துக்கு பணம் சேரணும் அப்படின்றது, இல்லை ஜாதகம் சேரணும் அப்படின்னா லைஃப்பில் அங்கே நல்லது எப்படி நடக்கும்? லைஃப்பில் வந்து எனக்கு என்ன குறைநிறைகள் இருக்குது, உனக்கு என்ன குறைநிறைகள் இருக்குது, சரி இது ரெண்டும் சேர்ந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஈச் எதற்கு வந்து ஒரு நல்ல கம்பெனினா இருப்போமா? கஷ்ட நஷ்டத்தில் இந்த பையன் கூட நிற்பானா? லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லையும் எனக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைனா கூட இந்த பொண்ணு என் கூட இருக்குமா? இப்படின்றத பார்த்தோம்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கம்பெனியன்ஷிப். அது ஏன்னா அது ஒரு நாள் 2 நாள் வந்து ஃபேன்சியாக நம்ம வெட்டிங்கில் இருக்கிற மாதிரி கோட் சூட்டு போட்டுக்கிட்டு 60 வயசு வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. அந்த கான்செப்ட் ஆஃப் மணி இதில் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப தூரம் ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வந்து தப்பான இடத்துல போய் நம்ம வந்து பணத்தை தேடிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பணம்னா பணம்ட்டு ஓடுற, பணம்னா வந்து பேய அலையிற, நீனு பணம் எதுக்கு போடுது, நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, வாழ்க்கையை வாழப்பாரு இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை என்ன வாழ்றது அப்படின்னா 5 மணிக்கு அப்புறம் உட்காந்து டிவி பார்க்கறது, இவங்க யாருக்கோ ஒருத்தங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கறது தான் வந்து வாழ்க்கையை வாழ்றது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம உழைக்க முடியிறப்ப, தெம்பு இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உழைச்சி நம்ம காசு சேர்த்துக்கிட்டு 65 வயசு வரைக்கும் நம்மள முடியாத வயசில் போய் வேலை செய்யறதுக்கு பதிலாக 40 வயசுல 35 வயசுல நம்ம ரிட்டையர் ஆகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச தொழிலை வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சு லைஃப்பில் நிம்மதியாக ஹாப்பியாக ஃபேமிலி கூட இருக்கலாம். ஏன்னா அது லைஃப் ஓடிடும். 65 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன வாழ்றது? உடம்புல நோய் நொடி நம்ம கூட தான் வாழப்போகுது. பட் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த கான்செப்ட் ஆஃப் மணி வந்து ரொம்ப லேட்டராக தான் புரியும். நம்ம இந்த மணின்றத வந்து விஷயத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பெண்ட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், அது பண்ணுறோம். சேவ் ரொம்ப கம்மியாக பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக ரிஸ்கே எடுக்கிறதில்ல. மணி விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ரிஸ்கே எடுக்கிறதில்ல. இந்த ரிஸ்க் எடுக்காமல் பழகிட்டு 35 வயசு 40 வயசில் பணம் பத்தல, என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ண முடியாது அப்படின்னு தேடி அலைஞ்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அந்த டைமில் ஒன்றும் நடக்காது. அதேமாதிரி ஹசில்னா ஒன்லி ட்ரேடிங் தான். நான் சைடு ஹசில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் அந்த ட்ரேடிங் வீடியோஸ் ஏன் பண்ணுறது
பண்ணுறதே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லேசியஸ்ட் பர்சன் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் ஸ்ட்ரீட்லேயே. அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப சோம்பேறின்னு தெரியும். அவருக்கும் ஆசை இருக்கும் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாம் ஆசைலாம் இருக்கும். அந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுக்குற ஐடியா இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த லேசி பர்சன் டு கெட் ரீச் வந்து அவனோட ட்ரீம் வந்து கனவுல வந்து நிறைவேறதுக்கான ஒரே வழி வந்து ட்ரேடிங் தான். ஏன்னா அது பெருசாக உழைப்பு போட தேவையில்லை. பட் அந்த மாதிரி பண்ணுறவங்க பெருசாக ரீச்சாலாம் ஆகிறது இல்லை. நீங்கள் எந்த GFC கிராஷ் வந்தாலும் சரி, இவ்வளோ லாஸ் அவ்வளோ லாஸ்ன்னு சொல்கிறாங்களே, இன்னைக்காவது பிளாக் ராக்கோ வேன்கார்டோ இல்லை பெரிய ஹெட்ஜ் ஃபண்டோ எவனாவது வந்து பேங்க்ரப்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? முக்கால்வாசியெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். இந்த வீடியோஸ் போடுறவங்க யாராவது வந்து 1 கோடி ரூபா ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து எதுக்கு அவங்க யூடியூப்ல வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு வீடியோ போடணும்? அதேமாதிரி லைஃப்பில் உங்கள் ஈகோ உங்களை ஃபூல் பண்ண விடாதீங்க கைஸ். நிறைய நேரம் வந்து நம்மளை ஃபூல் பண்ணுறது நம்மளோட ஓன் ஈகோ தான். ஸோ அதாவது மற்றவங்க கூட நம்மளை ஃபூல் பண்ண தேவையில்ல. வந்து இந்தமாரி வந்து அதை பண்ணி இதை பண்ண அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஓன் ஈகோவில் நம்மளோட ஓன் அசம்ஷனில் யார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம வளரணும், நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், அதை பார்ப்போம் அப்படின்றது கிடையாது. சரி நம்ம இதை பண்ணணும், அவங்க முன்னாடி வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும். கடைசி நீங்கள் வந்து யாருக்குமே ஃபேனாக இருக்காதீங்க, சிம்பாக இருக்காதீங்க. இதை செஞ்சாலே போதும். உங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு வந்து நிஜமாலுமே வந்து வேறு யார் எந்த ஹீரோவும் சரி யாருமே சரி என்னோட பெட்டராக எனக்கு தெரியல. எனக்கு வந்து லியோனார்டோ டா வின்சியை பிடிக்கும். ஆனால் லியோனார்டோ டா வின்சி மாதிரி நான் சின்ன வயசில் நான் ஏன் வரைய ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து லியோனார்டோ டா வின்சி வரையவும் செய்வார், அவர் ஒரு இன்வென்டர், இன்ஜினியர், எல்லா வேலையும் செய்வார். நான் இத்தனை வேலை செய்யறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அவரை தவிர எனக்கு அவரை மேலே ஆக முடியாதுன்ற என்றைக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நான் வந்து அவரோட ஃபேன் கிடையாது. ஃபேனாக இருக்கிறவங்க வந்து அவங்க அளவுக்கு போக முடியல அப்படின்றதுனால அவங்க ஃபேனாக இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து யாரோ ஒருத்தங்க எனக்கு கலாச்சாங்க சொன்னேன், என் டீம் எல்லாம் சொன்னாங்க, ராகுல் என்ன ராகுல் இப்படி பண்ணுறாங்க, தம்பி விடு, அந்த பையன் ஏதோ வளரும்னு நினைக்கிறான், வளர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான். இப்போ நம்மளுக்கு அதனால என்ன ஆகிட போகுது? நம்மளை யாரோ ஒருத்தங்க ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம், ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ தேவை, அதை பண்ணுறாங்க. நம்ம அதை திரும்ப போய் அவங்களுக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என் சேனல் மெம்பர்ஸ் கிட்ட எப்பவுமே சொல்கிறது, எனக்கு மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் அத்தனை பேர் மெசேஜ் பண்ணாங்க. சொன்ன தம்பி அதெல்லாம் நீ போய் பார்க்காத, நீ உன் வேலையை பாரு, நீ எனக்கு என்ன எனக்கு வாதாடி நான் என்ன நீ ஜெயிச்சு நான் ஜெயிச்சு நம்ம 2 பேருக்கு என்ன கோடி ரூபா பணமாக கொடுக்க போகிறாங்க? அந்த பையன் ஏதோ ஒன்று அவன் சேனல் வளர்க்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான், அதை பண்ணிட்டு போட்டோம், ஆல் தி பெஸ்ட். பட் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வளர்றதை பார்ப்போம். வில் கேட்ச் அப் நடந்த வீடியோ கைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி இந்த இலுமினாட்டி ஸ்டேஜ் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே எனக்கு நிம்மதியாக இருக்குது. இன்னும் வேறு சில வீடியோஸ்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும், பட் வேறு சில வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.